பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் கதை தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் கதை தீராது. பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் கதை தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் கதை தீராது. பொன்ன போட ஆத்தா என்ன பெத்து போட்டா, பொன்ன போட ஆத்தா என்ன பெத்து போட்டா. பொன்ன போட ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. பொன்ன போட ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் கதை தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் கதை தீராது. பொன்ன போட ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. நன்றி நன்றி நன்றி. உடன்கட்டை என்ன உமனா இந்த கூட்ட தாய்மார்கள் உனக்கு பிடித்த பிள்ளை யார், கழுத்தை மாங்கலியார் கண்ணி பொண்ணு யார், உன்னை கூப்பிட்ட குரலுக்கு துள்ளு குதிச்சு ஓடியாவிலேமா ஓடியாவிலேமா. ஏய் அடி உனக்கு அருப்பு கட்டாதிருப்பவனோ, அடி அருவு கூட திருப்பத்தூரா, அருவு கூட திருப்பத்தூரா. ஏ சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு அச்செடுத்து சாயதுண்டா. அடி 7 பேர் உடம்பிறந்து 7 பேர் உடம்பிறந்து ஏ
ஏ சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு விதவிதம்மா ஆரமடி அடி உனக்கு வரட்டே உளிய வரம் வரட்டே உளிய வரம் ஏ சண்டாளி வெள்ளையம்மா நீ வந்தடிக்கு தில்லைவனோ அடி உனக்கு சுருட்டே உளிய மரம் சுருட்டே உளிய மரம் ஏ சண்டாடி வெள்ளையம்மா நீ சுழண்டாடு நந்தவனா ஊர்குலத்தை ஒட்டி சாலையில 2 மரம் சாலையில 2 மரம் ஏ சண்டாடி வெள்ளையம்மா ஊர்குலத்தை ஒட்டி சமத்தாரு வச்ச மரம் கண்டி வெளியமா இந்த இடத்திலே உன்னை வருந்தி அழைக்க குலத்திலே இத்தனை குடும்பத்திலே உனக்கு யார் பிள்ளை யார் அந்த கழுத்திலே மாங்கலிய கண்ணி பொண்ணு யார் துள்ளுதிச்சோடிய கூப்பிட்ட குரலுக்கு துள்ளுதிச்சோடியணும் அதான் தெய்வம் நீதிக்கு கட்டுப்பட்டு சொல்லுக்கு கட்டுப்பட்டு துள்ளுதிச்சோடிய வைப்பேமா ஏய் அம்மம்மா அறுப்பு கோட்டே அம்மம்மா திருப்பத்தூராம் ஏ திருப்பத்தூராம் ஏ அச்சேடி வெள்ளையம்மா சாயதுண்டா சாயதுண்டா அடி 7 பேரு ஈசனாலி உடம்பிறந்த அடி உடம்பிறந்த அடி இலகிலியே வெள்ளையம்மா ஓடிவாமா ஓடிவாமா அடி வெள்ள நல்ல அடி நவிங்கையடி அடி நவிங்கையடி அடி விதவிதம்மா உனக்கு அறமடி அறமடி ஏ வரட்டே உனக்கு புள்ளிய வரம் புள்ளிய வரம் ஏ வந்தாடு சண்டாளி நந்தவனா நந்தவனா நல்லே சண்டாளி புள்ளிய வரம் ஏ புள்ளிய வரம் ஏ சுகண்டாடு சண்டாளி நந்தவனா நந்தவனா சாலையிலே சண்டாளி 2 மரம் ஏ 2 மரம் ஏ சுபத்தாரி வெள்ளையம்மா வச்ச மரம் வச்ச மரம் சாலையிலே சண்டாளி 2 மரம் ஏ 2 மரம் ஏ சமத்தாரி வெள்ளையம்மா வச்ச மரம் வச்ச மரம் அடி உனக்கு 5 மஞ்ச அரக்கு மஞ்ச 5 மஞ்ச அரக்கு மஞ்ச ஏ சண்டாளி வெள்ளையம்மா நீ அமியலியா குளிக்கி மஞ்ச அடி உனக்கு கொட்டி மஞ்ச குடகு மஞ்ச கொட்டி மஞ்ச குடகு மஞ்ச ஏ சண்டாளி வெள்ளையம்மா நீ கொள்ளிடத்து சரக்கு மஞ்ச அடி உனக்கு 7 மஞ்ச இளைய மஞ்ச 7 மஞ்ச இளைய மஞ்ச ஏ சண்டாளி வெள்ளையம்மா நீ இலங்கிலேயே குளிக்கி மஞ்ச அடி கோடாலி கொண்ட போட்டு கோடாலி கொண்ட போட்டு ஏ சண்டாளி வெள்ளையம்மா நீ கோயிலுக்கு போற பொண்ணா இல்லையம்மா நீ எப்படிப்பட்ட மஞ்ச போட்டு குளிக்கக்கூடிய உங்க அன்னைய 7 பேரு எந்த சீமையில் தான் சரி எப்படியெல்லாம் மஞ்சள் வாங்கி கொடுப்பாங்க உன் மஞ்சளுடைய கதை படிக்க போறேன் இந்த இடத்திலே துள்ளுதிச்சோடைய இல்லையம்மா ஏய் அடி 5 மஞ்சு சண்டாளி இறக்கு மஞ்சு ஏ இறக்கு மஞ்சு ஏ அடியா வெள்ளையம்மா குளிக்கி மஞ்சு அரக்கு மஞ்சு அரக்கு மஞ்சு ஏ குட்டி மஞ்சு சண்டாளி குடகு மஞ்சு ஏ குடகு மஞ்சு ஏ குள்ளி ரல்லி வெள்ளையம்மா அரக்கு மஞ்சு அரக்கு மஞ்சு குடகு மஞ்சு அடி 7 மஞ்ச சண்டாளி இளைய மஞ்ச அடி இளைய மஞ்ச அடி இளைய
வெள்ளச்சாமி இல்ல பாண்டிமணி. பாண்டிமணி இப்ப கண்டார் இளச்சவைங்க. வெள்ளச்சாமி கூப்பிடும் போது வந்துருச்சு. நீ பாத்துக்கேனா வெள்ளச்ச ஏய் அல்ல வெள்ளச்சாமி கூப்பிடும் போது தானே வெள்ளச்சாமி கடவுளே முருகா, பாண்டிமணி போது எல்லாம் ஆச்சு. இன்னைக்கு வந்து வெள்ளச்சம் வந்து எங்க ஏதோ கூப்பிட்டாரா இல்லையா? கூப்பிட்டாருல்ல. எங்க கூப்பிட்டு எங்க யாரைக்கு ஓடி வா பொருத்தம். கொடி சரணம் செய்தேன் சரண செய்தேன் கொற்றவனார் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி. கொடி சரணம் செய்தா சரணம் செய்தா கோடான ஓடி வந்திருப்பா என் மகனே. பாத சரணம் செய்தேன் சரணம் செய்தேன் பாகுடனே வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி. பலசர செய்ததினால் செய்ததினால் பல்லாண்டை வந்திருப்பா என் மகனே. பாட்டிபுடி ஐயா ஒரு உருச்சரவே வீச்சர் வாழ் வேல்கம்போடு எங்களை துரத்தி வந்திருக்காங்க. யார் நீ? உசுரை கையில முடிச்சுட்டு ஓடி வந்திருக்கு சாமி. யார் நீ? உங்க இலையில அடைக்கலம் கொடுத்து இந்த 2 உசுரையும் காப்பாத்தி விடுங்க ஐயா. யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? அறைகளுக்கு வேணா வெட்ட வழி எதற்காக அழுகிறாய்? என்ன பலத்துக்கு அழுகிறாய்? சொல் பார்க்கலாம். நான் யார், எந்த ஊர், எதற்காக அழுகையும் கண்ணீருமாக நீங்கள் தான் தஞ்சம் என்று உங்களுடைய பாதத்திலே வந்து நிற்கின்றோம் என்று சொல்லி வருகிறேன். கேளுங்கள் ஐயா. சொந்த ஊரு மதுரை ஐயா, கெம்பேறு வெள்ளச்சாமி. சொந்த ஊரு மதுரை ஐயா, கெம்பேறு வெள்ளச்சாமி. சொந்த ஊரு மதுரை ஐயா, கெம்பேறு வெள்ளச்சாமி. தெக்கித்தி கல்லணையா தென்னாட்டு வீரனையா, தெக்கித்தி கல்லணையா தென்னாட்டு வீரனையா. கல்லணையா தென்னாட்டு வீரனையா. யானமல ஒட்டக்கடே அருகருக்கு சித்தம்பட்டி சக்கம்பட்டி சீமையிலே சமத்தழகி நம்புறந்தே. சீமையிலே சமத்தலையா நான் பிறந்தேன். குசலம்பட்டி சீமையிலே ஒய்யாரமான வளர்ந்தே. உசலம்பட்டி சீமையிலே ஒய்யாரமான வளர்ந்தே. ஒருத்திக்கு ஒரு மகனா ஓவியமா பிறந்தவனா, ஓவியமா பிறந்த என்னே ஒரு சனம் துரத்துதையா. ஓவியம்மா பிறந்த என்ன ஊரு ஜனம் துரத்துதையா. ஆட்டத்தில சிங்கமையா அடிவணிச்சு வந்தேனையா, வேட்டையில வீரனையா விரட்டுப்பட்டு வந்தேனையா. எட்டையில வீரனையா விரட்டுப்பட்டு வந்தனையா. மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமலை ஒத்தக்கடை அருகருக்கும் சிட்டம்பட்டி, சிட்டாம்பட்டி அருகருக்கும் சக்கம்பட்டி என்பது எனது ஊர். சேதுபதி தேவருக்கும் செம்பாய்க்கும் கல்லர் குடியிலே பிறந்த கல்லர் மகன் பெற்றெடுத்த கனத்தகுடி வெள்ளச்சாமி என்பது எனது பெயர். ஐயா இந்த கண்ணியே தொட்டதற்கு, இந்த கண்ணியை நான் தொட்டதற்கு இந்த சண்டாள பாவி இன்னைக்கு கண்களங்கி ஓடி வந்தேன். ஐயா இந்த கண்ணியை தொட்டதற்கு, கண்ணியை தொட்டதற்கு இந்த சண்டாள பாவினா கண்களங்கி ஓடி வந்தே. ஐயா இந்த மங்கையே தொட்டதற்கு, மங்கையை நான் தொட்டதற்கு இந்த சண்டாள பாவி இன்னைக்கு மனங்களங்கி ஓடி வந்தே. ஐயா மங்கையனா தொட்டதற்கு, மங்கையனா தொட்டதற்கு இந்த சண்டாள பாவினா மனங்களங்கி ஓடி வந்தே. ஐயா நாங்க ஒன்னாக வாழ்வோம்னு, ஒன்னாக வாழ்வோம்னு இந்த சண்டாள பாவி இன்னைக்கு ஊரை விட்டு ஓடி வந்தோம். நாங்க ஒன்னாக வாழ்வோமுனே, நாங்க ஒன்னாக வாழ்வோமுனே இந்த சண்டாள பாவினா நாங்க ஊரை விட்டு ஓடி வந்தோம். ஐயா நாங்க ஆனந்தமா வாழ்வோம்னு, ஆனந்தமா வாழ்வோம்னு இன்னைக்கு அடியெடுத்து வந்தோம் ஐயா. ஐயா ஆனந்தமா வாழ்வோமுனே, ஆனந்தமா வாழ்வோமுனே நாங்க அடியெடுத்து வந்தோம் ஐயா. ஐயா இன்னைக்கு வாழ வழியும் இல்லே, வாழ வழியும் இல்லே இந்த சண்டாள பாவி நாங்க வழக்காட நாதி இல்லே. ஐயா வாழ வழி இல்லே, வாழ வழி இல்லே இந்த சண்டாள பாவி வழக்காட வழியும் இல்லே. ஐயா நாங்க இருக்க இடமும் இல்லே, இருக்க இடமும் இல்லே இந்த சண்டாள வெள்ளச்சாமி நான் இடுகின்ற போறதில்லே. இந்த
இந்த சண்டாள வெள்ளச்சாமி இருக்கிறப்போ போறதில்லே. ஐயா கண்ணு என்ன பாண்டியா தொட்டதற்கு நான் தொட்டதற்கு கண்கலங்கி வெள்ளச்சாமி ஓடி வந்தேன். ஐயா கண்ணியனா தொட்டதற்கு நான் தொட்டதற்கு கண்கலங்கி வெள்ளச்சாமி ஓடி வந்தேன். இந்த மங்கையனா பாண்டியா தொட்டதற்கு 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 மனங்கலங்கி வெள்ளச்சாமி ஓடி வந்தேன். இந்த மங்கையனா தொட்டதற்கு தொட்டதற்கு மனம் கலங்கி வெள்ளச்சாமி ஓடி வந்தேன். ஐயா ஒன்னாகத்தான் பாண்டியா வாழ்வோம் முன்னு வாழ்வோம் மண்ணே வாழ்வோம் முன்னு வாழ்வோம் முன்னே ஊரை விட்டு சாமி ஓடி வந்தோ. நாங்க ஒன்னாகத்தான் வாழ்வோம் முன்னே வாழ்வோம் முன்னே நாங்க ஊரை விட்டு ஓடி வந்தோம். இன்னைக்கு வாழ நல்லோ பாண்டியா வழியும் இல்லே வழியும் இல்லை ஐயா வழியும் இல்லே வழியும் இல்லை வழக்காடோ நாதி இல்லே. வாழ நல்ல வழியும் இல்லை ஐயா வழியும் இல்லை அடவளக்காடு எங்களுக்கு நாதி இல்லை அது இல்லை அத இருக்க நல்லோ பாண்டியா இடமும் இல்லே இடமும் இல்லை ஐயா இடமும் இல்லே இடமும் இல்லை அத இணைகின்றப்போ போறதில்லே. இருக்க நல்ல இடமும் இல்லை அட இருக்கிறப்போ பாண்டிய போறதல்லோ. அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்த அண்ணன்மார்கள் 7 பேர் 7 பேற்றுக்கு மிளகவளாக கோனார்குடியிலே பிறந்த யாதவ வம்சத்திலே பிறந்த இளையகினி வெள்ளையம்மாள் சின்ன வயசுல வெள்ளமலை காட்டில் வெள்ளாடி மேய்க்கையில பார்த்த கிடத்துல மனசை பறி கொடுத்துட்டேன். வாழ்ந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதானும். சின்ன வயசுல மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சி வச்சு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு அவன் அண்ணங்க 7 பேத்தை விட்டு பிரிச்சு வீட்டை விட்டு கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன். சாதி விட்டு சாதி பொண்ணு கூட்டிட்டு வந்ததுனால எங்களுக்கு யாருமே அடைக்கலம் தர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி பார்த்தோம். இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்காக யாருமே கதவு துறக்க மாட்டேங்கிறாங்க. வெள்ளையம்மாடைய அண்ணன்மார்கள் 7 பேரும் ஊரை திரட்டிக்கிட்டு வீச்சர்வாள் வேல்கம் போட நாங்க எங்கெங்க போறோமோ அங்கெல்லாம் எங்களை துரத்தி வர்றாங்க. சில கையில பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன் சாமி. எனக்கு வேற நாதி இல்லை, எனக்கு வேற கதி இல்லை. பாண்டி நீதான் தஞ்சம் அப்படின்னு உன் காலடியில வந்து நிற்கிறேன். கொஞ்ச நேரம் மட்டும் அவங்க அண்ணங்க 7 பேத்துக்கும் தெரியாம உங்க எல்லையில அடைக்கலம் கொடுத்து இந்த 2 உசுரை காப்பாத்தி விடுங்க. இந்த உடம்புல உசுறு ஒட்டி இருக்கிற வரைக்கும் இந்த பாண்டியை இன்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம் ஐயா. ஏய் நீயோ கல்லர் வம்சத்தை சேர்ந்தவன், அது பெண்ணோ கோனாகுடி வந்தவள். இருவரும் ஜாதி விட்டு ஜாதி திருவதற்காக ஓடி வந்து விட்டு ஐயா தெரிவிக்கிறீர்கள். உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் இந்த பூலோகம் என்ன செய்வது? மதுரை மீனாட்சியோ உங்களுக்கு அடைக்கலம் தரவில்லை. ஏன்னா மஞ்சள் குங்குமம் தாலி தரக்கூடிய மதுரை மீனாட்சி உங்களுக்கு அடைக்கலம் தரவில்லை. ஏன்னா உங்கள் வாழ்க்கை பாதிலேயே முடியப் போகின்றது. நீங்கள் இருவரும் அல்பாயத்து வந்த காரணத்தினால் உங்களுக்கு அடைக்கலம் தர முடியாது. சென்று விடுவாக்கலாம். ஐயா செத்தாலோ சாவேனையா, செத்தாலும் சாவேனையா. இந்த சண்டாள பாவி இந்த சீமாட்டி மடியிலதா. ஐயா செத்தாளு ஜாவேனையா செத்தாளு ஜாவேனையா இந்த சண்டாள பாவி சீமாட்டி மடியில்தான். ஐயா நாங்க மாண்டாலும் மடிவமையா, மாண்டாலும் மடிவனையா. இந்த சண்டாள வெள்ளச்சாமி இந்த மங்கே மடியிலதா. ஐயா மாண்டாளு மடிவேனையா மாண்டாளு மடிவேனையா இந்த சண்டாள வெள்ளச்சாமி இந்த மங்கே மடியிலதான். அவங்க அன்னைக்கு 7 பேரும் என்ன வெட்டி கொன்னாலும் சரி, என்ன கண்ணந்துடமா கருவறுத்து போட்டாலும் சரி, நான் வெட்டுப்பட்டு செத்தாலுமே பாண்டி ஐயா, நான் வெட்டுப்பட்டு செத்தாலுமே இந்த சண்டாள பாவி என் வெளுவோ தாலி கட்டோ. கண்டதுண்டோ ஆனாலுமே கண்டந்துண்டானாலுமே இந்த சண்டாள வெள்ளச்சாமி என் முண்டம் போய் தாலி கட்டும். ஐயா கண்டதுண்டு ஆனாலுமே கண்டதுண்டானாலுமே என் முண்டம் போய் சண்டாள தாலி கட்டும். செத்தாலும் பாண்டியா சாவேனையா, மாமா சாவேனையா, மாமா சாவேனையா. இந்த
என் வெள்ளையம்மா கூட ஒரே ஒரு நாளாவது வாழ்ந்தா போதும். செத்தா இந்த உசுறு என் வெள்ளையம்மா மடியில போகணும். என்னை நம்பி வந்தவளை என் உசுரே போனாலும் அவங்க அன்னைக்கு 7 பேரையும் கொண்டு போய் நான் ஒப்படைக்க மாட்டேன் ஐயா. நீங்க தான் தஞ்சம்னு உங்க காலடியில வந்து நிக்கிறோம். சாகரம்னு விதி இருந்தா உன் எல்லையில உன் காலடியிலே இந்த உசுரை எடுத்துக்குங்க ஐயா. வெள்ளச்சாமி நீல், இந்த உலகத்திலே பெத்த தாய் முக்கியமில்லை, வளர்த்த ஊர் முக்கியமில்லை. வாழ்ந்தா உன்னோடு செத்தா உன்னோடு சத்தியம் செய்த காரணத்தினால் வெள்ளையமாதா வேணும்னு இந்த இடத்துல வந்து நிற்கிறாய். இருந்தாலும் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறேன். 3:45 நாள் 3:45 நாள் என்றால் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் தான் உங்க உசுருக்கு தஞ்சம். அதுவும் எனக்கு முன்னால் 7 பாலம் 7 பாலத்து அருகே ஒரு செவ்வாழதப்பு இருக்கிறது. அந்த செவ்வாழதப்புகளை மறைந்து கொள்ள வேண்டும். அந்த செவ்வாழதப்பை வெளிவந்து விட்டால் உன்னுடைய உயிருக்கு உத்தரவு கிடையாது. அப்படியே மறைந்து கொண்டால் பல்லாண்டு வாழ்வாயாக. சென்று வா, வெற்றி உமக்கு. சென்று வா பாண்டிகையா, உங்களுடைய திருக்கரத்தால் எங்களுக்கு மாலை எடுத்து கொடுக்க வேண்டும் ஐயா. நாடிய வெள்ளையம்மாளும் பாண்டிவனுடைய சன்னதியிலே பாண்டிவனுடைய திருக்கரத்தால் மாலை எடுக்கக்கூடிய நேரம். நானே என் வெள்ளையம்மாளை இப்போ மாலை மாற்றிக்க போகிறோம். நாங்கள் மாலை மாற்றிக்கிறதுல உங்கள் எல்லாத்துக்கும் சம்மதம்னு தோணுச்சுன்னா, சந்தோஷம்னு பட்டுச்சுன்னா எல்லாரும் கைதட்டணும். யார் கைதட்டி எங்களுக்கு மாலை எடுத்து கொடுக்குறீங்களோ அத்தனை பேர்த்தை இந்த வெள்ளையம்மா வளச்சாமி கண்ணால் பார்த்துக்குவோம். அதனால் வெக்கப்படாமல் ஆத்தா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்னு சொல்கிறவங்க மட்டும், சம்மதம்னு நினைக்கிறவங்க மட்டும் கைதட்டுங்கம்மா. அண்ணே கைதட்டுங்கம்மா, கைதட்டுங்கம்மா, கைதட்டு. நானும் என் வெள்ளையம்மாளும் மாலை எடுத்துக்கிட்டோம். நாங்கள் மாலை எடுத்துக்கிறதுல சம்மதம்னு சொல்லி இப்போ யார் கைதட்டி எங்களுக்கு மாலை எடுத்து கொடுத்தீங்களோ ஆத்தா அத்தனை பேத்தை இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கண்ணால் பார்த்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெள்ளையம்மாவுடைய அண்ணன்மார்கள் 7 பேரும் வரப்போறாங்க. சரி, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்னு சொல்லி இப்போ யார் கைதட்டி மாலை எடுத்து கொடுத்தீங்களோ அவங்கதே அவங்க அண்ணங்க 7 பேத்துக்கும் பதில் சொல்லிக்கணும். எனக்கு தெரியாது. ஏண்டா டேய், நீ மாலை மாத்திரக்கா சம்மதம் சொல்றக்கா உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சா சாதி விட்டு சாதி பொண்ணு கூட்டிட்டு வந்தா நம்ம ஊர்ல உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? எத்தனை கூட்டம் போடுவீங்க, என்ன ஆக்கணை பண்ணுவீங்க, நேரம் எத்தனை பஸ் லாரி வந்துருக்கு. இன்னைக்கு சாதி விட்டு சாதி பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கிறோம். ஊருக்காரங்க அத்தனை பேரும் எங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர்ல கூட்டம் சொல்லியிருக்கிறாங்க. ஊர் கூட்டத்துல யார் கட்டி வச்சிகளோ அத்தனை பேர்த்தையும் காட்டி கொடுத்துருவோம். ஆமா, ஊருக்கு கட்ட வேண்டிய அவதாரம் எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் இவனை கூட்டி காமிச்சிருக்க. சென்று வாருங்கள், உங்கள் வெற்றி. பாண்டியனுடைய சன்னதியிலே இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கு மாலை எடுத்து கொடுத்த அத்தனுடைய குடும்பங்களும் பாண்டியனுடைய அருளால் பட்டி வருகி பால்பானை வங்கி பாலார் செல்வமாக வாழ வேண்டும். அத்தனை குடும்பங்களும் அந்த சிவகங்கை சீமை சிம்மக்களோடு உத்தங்குடிமேடு ஊரணிக்கரை சங்க முதல் 2 வனத்தில் அமர்ந்திருக்கப்பட்ட பாண்டியனுடைய அருளால் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக திரும்ப வேண்டும் என்று வாழ்த்துவது இந்த வெள்ளச்சாமி வரம். வரம் கொடுப்பதோ பாண்டிவரம் என்று சொல்லி பாண்டிமணியின் மேல் பாரத்தை போட்டு கதையினை தூங்குகிறோம். செவ்வாழது பின்னாடி சென்று வருவாயாக. பொறுமையாகவே செல்ல வேண்டும். சாமி வாங்க, விபூதி கொடுங்க. அத்தா வாங்க, வந்து விபூதி வாங்கிங்க. வந்து விபூதி வாங்கிங்க. செவ்வாழ தோப்பு தேடி வெள்ளையம்மா, சீக்கிரமா ஓடி வாடி வெள்ளையம்மா. தோப்பு தேடி வேப்பு தேடி சீக்கிரமா ஓடி வாமா வெள்ளையம்மா. அடி உசுர பனைய வச்சு ஓட்டமா ஓடி வாடி வெள்ளையம்மா. இன்னைக்கு நானும் பாண்டிமணி சொன்ன செவ்வாழ தோப்புக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டோம். இந்த வாழைத்தோப்புக்குள்ள நீங்க நானும் காலடி எடுத்து வச்ச உடனே எனக்கு ஆகாத சகனமெல்லாம் எதிர்க்க வருது. எனக்கு பொல்லாத சகனமெல்லாம் குறிக்க வருது. என்னென்ன சகனம் வருது? இந்த வெள்ளச்சாமிய உசுருக்கு இந்த வாழைத்தோப்புக்குள்ள ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுதுன்னு எனக்கு அறிகுறி காட்டுது வெள்ளையம்மா. என்ன ஆபத்து? அங்க பாரு, காடை
அடிக்காடை அலறுதடி அடிக்காடை அலறுதடி அடிக்காடை அடிக்காடை அலறுதடி இந்த காணவமே பதறுதடி இந்த கானகமோ பதறுதடி என்ன செய்ய போறமடி என்னுயிரும் போகுதடி என்னுயிரும் நோகுதடி. 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் ஊர்ச்சனமே திரண்டு வந்தாலும் ஒத்தாளா நின்று சமாளிக்கக்கூடிய இந்த வெள்ளச்சாமி அப்பேற்பட்ட நானும் உன் கையை எப்ப தொட்டனோ உன் கழுத்துல எப்ப மாலை போட்டனோ அப்பவே என் கடமெல்லாம் குறைஞ்சு போச்சு. தெம்பெல்லாம் என் உடம்ப விட்டு போயிருச்சு. என்னால இதுக்கு மேல ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியல. சொல்லாதீங்க சுவாமி. அங்க பாரு ஆந்தை அடி ஆந்தை அலறுதடி ஆந்தை அலறுதடி ஆந்தை அலறுதடி இந்த ஆகாயம் பதறுதடி என்ன செய்ய போறமடி இன்னுயிரும் போகுதடி. சொல்லுங்க. பெத்த தாய் தகப்ப முக்கியம் இல்லை, உசுறு குசுரா வளர்த்த அன்னைக்கு முக்கியம் இல்லை, நான் தான் முக்கியம். எதுக்குடி என் பின்னாடி வந்த உங்களே தஞ்சம்னு வந்தேன்னு நம்பி வந்த ஒண்ணு இதுக்கு மேல கண்கலங்காம காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவில்லையம்மா சுவாமி. அடி பாம்பு குறுக்காகுதே பாம்பு குறுக்காகுதே கனவோட தள்ளாடுதே கனவோட தள்ளாடுதே என்ன செய்ய போறமடி என்னுயிரும் நோகுதடி. இல்லையம்மா உங்க அன்னைக்கு 7 இந்த வாழைத்தொப்புக்குள்ள என் உசுருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என் நம்போடு விட்டுட்டு போயிடாதவில்லையம்மா, என் அனாதையா விட்டுட்டு போயிடாதவில்லையம்மா. என் ஆத்தாளுக்கு தெரியாம வீட்டை விட்டு வந்துட்டேன். காலையில சூரியன் உதயமாகறதுக்குள்ள என் ஆத்தா முகத்துல முழிக்கலனா அவ தானான்னு ஆண்டுக்குவாளே. மீறி உங்க அண்ணங்க தான் முக்கியம்னு என்னை அம்போன்னு விட்டுட்டு போனேன்னு வச்சுக்க, நீ எங்கெங்க போறியோ அங்கெல்லாம் என் உசுறு உன்னை சுத்தி சுத்தி வரும். அடி என்ன விட்டு நீ விரிஞ்சா அடி என்ன விட்டு நீ பிரிஞ்சா என்ன விட்டு நீ விரிஞ்சா என்னுயிரும் திருத்திடுமோ என்னுயிரும் தீர்த்திடுமோ உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னிடமே நான் இருப்பேன். இந்த வாழைத்தொப்பு கூட உங்க அண்ணங்க 7 பேர் விட்டு வைக்கல, நாளுக்கு 4 புறமும் ஒரு அண்ணன் விடைகள் சுத்தி விளைச்சிட்டாங்க. இன்னைக்கு நானும் இந்த வாழைத்தொப்புக்குள்ள வசமா சிக்கிக்கிட்டோம். இருந்தாலும் நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடி பார்ப்போம். என் கையை இறுக்கி பிடிச்சுக்க, எப்படியாவது இந்த எல்லையை விட்டு தப்பிச்சு முடியாது. புறப்பட போகலாம். எவ்வளோ நான் எவ்வளோ பெரிய பாடி கார்டு, ஏன் முன்னாடியே நீ என் தங்கச்சியை கூட்டிட்டு போற? டேய் நீங்க என்ன ஆளு, நாங்க என்ன ஆளு? டேய் அவன் கோவக்காரன்டா, கோவம் வந்துச்சுன்னா எனக்கு இப்படித்தாண்டா ஆடும். மச்சின மோரமா பத்த அளவு எடுத்து செய்ய சொல்லியிருக்கோம். என் பிள்ளை பிச்சைக்காரனு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு கட்டி கொடுக்க மாட்டா பிச்சைக்கார பிள்ளை, எச்சக்கார பிள்ளை. என் தங்கச்சி அதே. ஏய் எனக்கு வெறி வருதுடா, எனக்கு வெறி வருதுடா. பாத்திரத்துக்கெல்லாம் உழுது கடிச்சு போடுவேன். ஏய் நான் ரொம்ப வேட்டி அவசரத்தில் வரும்போது வரப்புல தட்டுக்கட்டு கீழே விழுந்தேன், உருவிட்டு விழுந்துருச்சு. பரவாயில்ல விடு, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய் ஒழுங்கு மாதிரியே என் தங்கச்சியை விட்டுட்டு போயிடுறியா? என்னடா அங்கிட்டு திரும்பி பாருங்க. நல்லதாண்டா போக மாட்டேங்கிறேன். அவன் பாரா சவுடால உட்காந்துருக்கான உன் தங்கச்சியை கூட்டி போயிடு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா அதுக்கு தான் அறுவடை எடுத்து வந்திருக்கேன். என் தங்கச்சியை கூட்டி போயிருக்கானே, எனக்கு மனசு பதறுது. நீ மச்சினே அந்த அம்மா இவனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறோ.
தாலி கட்டி வச்சிருக்கீங்களா? அப்ப அவங்க தான் முதல்ல பிடிக்கணும் நீங்க. என்ன கவரிங் தாலி வாங்கி கொடுத்தீங்களா? அரப்பன் மோரம் போட போறீங்களா? அவங்க சொல்றாங்கறக்காக உன்னை விட்டுட்டு போக முடியாது. டேய் எலும்பா, என் தங்கச்சியை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமாடா? எப்படா வளர்த்த? பால் ஊத்தி. ஏலே அப்பவே பால் ஊத்திட்டாடா? ஆஹா. கிரவம்டா. யோ பச்சை பிள்ளையா இருக்கும்போது பால் ஊத்தி, மோர் ஊத்தி, நெய் ஊத்தி, யூரியா போட்டு. யூரியாவா? எதுக்குடா யூரியா? யூரியா காட்டுக்கு தான் போடுவாங்களா? அப்படியெல்லாம் என் பிள்ளைய வளர்த்தேன். இவன் உட்காந்துருக்கேன் பாரு சடுவா. ஓம் பிள்ளையோ உன் தங்கச்சியா அது? ஏய் போடா 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 ஏய் போடா. சொல்லி சொல்லியே பல பப்புன்னு பயப்படுறாங்க. அண்ணே இவனை ஒரே வெட்டா வெட்டினேன். நல்ல ஆளு கூட்டி வந்த ஏண்டாடே. ஏண்டா பிக்காளி போயிட அவனை வெட்டுறானா அனந்த மின்னி வெட்டி நடக்கறிய. அட கூறு கட்டவனே கண்ணு தெரியலையா உனக்கு? டேய் குருட்டு முண்டை அவன் தலையை வெட்டுறா. டேய் எப்படியே உன்னை வெட்டிட்டு உன்னை விட்டுறதே குறியா இருக்கானே. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காங்க. ஏன்? எங்க அண்ணன் வயசுல கொஞ்சம் மூப்பு போய் சுகர் மாத்திரையை போட்டு வா போ. வக்கால ஓடி அவனே. என்ன தைரியம்டா டாய்? உனக்கு என்ன தைரியம்டா? இவன் உசுறு இன்னும் போக மாட்டேங்குது வேற. இவன் உசுறு அது மேல இருக்கு. டேய் தம்பி மே உசுறு போயிச்சான்னு பாறா. என் நகைச்சியை கூட்டி போயிட்டே வெட்டின. ஆமா சரி விடு. அண்ணே உசிப்பட சொல்லு, உசிப்பட சொல்லு. ஐயா இரு இரு வர இரு வர. இரியா இரியா அண்ணே நீ சொல்றது ஒத்துக்கிறோம். கதையை மாத்தி போய் நாடகம் பேசின காசை கொண்டு வா, நாங்கள் கிளம்புறோம். எடுத்து வைப்பா. அவதே வெட்டக்கூடாதுன்றாங்க. அப்புறம் என்ன பண்றது நம்ம? இந்த கேமரா எல்லாம் தூக்கி ஓடி போயிடும். ஐயோ இருண்ணே. அந்த பாவம் காலையில குளிர்களுக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கா. நீ எந்திரியா எந்திரியாங்கிற. டேய் அண்ணன் தாண்டா விடிய விடிய நாடகம் பாக்குறாரு. காலை தூக்குங்க. டேய் தம்பி டேய் 1000 தான் நம்ம தங்கச்சியை கூட்டி போயிட்டேன். அவனுக்கு செய்ய வேண்டிய ஈம சொல்றாங்களா நீங்க தான் செய்யணும். அதான்டா அது செஞ்சு விட்டுருங்க. போலீஸ் உங்களை வந்து பிடிச்சிட்டு போயிடும் அப்புறம். ஏய் வேற நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சரி சந்தைக்கு போய் புது வேட்டி வாங்கிட்டு வந்திருக்கு. இவனுக்காடா? என் மச்சினனுக்கு போடுறதுக்காக. இந்த முகரைக்கு புது வேட்டி தேணுமாடா? என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சியை தொட்டு தாலி கட்டினவன். ஆமா வேட்டி இந்தா எடுத்துக்கிறேன். உள்ள வேஸ்ட் இருக்குப்பா. வெள்ளை வேட்டி ஏண்டா வெள்ளை வெட்டி எடுத்தானா ஓ வெட்டி எடுத்துட்டு வரேன். அறால விடாம போனதுக்கு என்ன வெள்ளை வெட்டி போட்டு என்ன போகுது? அவன் பீத்த பையன், அவன் கஞ்ச பையன். ஒரு டீ வாங்கி தர மாட்டேன், பணத்துக்கு போய் வெள்ளை வெட்டி போடுவானாமே. போடு 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 அவனுக்கு போடு நிக்கிறவனுக்கு. அவனுக்கு கோழியை போட்டினா முன்னாடி நான் கூட்டி போயிருவேன். ரெண்டு பேரும் வெட்டியா வேலை பாக்குறீங்க, ஒழுங்கா பாக்குறீங்களாடா? 2 பேரும் சம்பளம் வாங்குறீங்களா? உன் தங்கச்சி எப்படி ஓடி போச்சு இப்பதானே தெரியுது. டேய் பாடி ஒழுங்கா காட்டுறா. டேய் ஒருத்தன் வந்து பழனிக்கு போடுங்க, ஒருத்தன் சபரிமலைக்கு போடுங்க. மாலையா? ஒருத்தர் சபரிமலைக்கு, ஒருத்தர் பழனி மலைக்கு. அந்த மாலை இல்லையா? ஒரு அக்கா ஓம் சக்திக்கு போடுங்க. தங்கச்சி ஓம் சக்தி போட்டுறா. நீ தானே மாலையை போடு மாலையை போடுங்க. எவ்வளவு நேரம் கையில வச்சிருக்கிறது? ஏடா இவன் போனமா இவன் போனமாடா? இருவரே
முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நல்லா சாவுறவனுக்கு தேன் கழுத்துல மாலை. சரி. இது மாதிரி அரையும் குறையுமா சாவுறவனுக்கு எடுத்து அந்த ஆணியில மாட்டு. ஆணியில மாட்டி விட்டு தொங்கட்டும். அப்படி. ஏய் பிரசாத். ஏய் பிரசாத். ஏடா? இருடா தம்பி. இரா, இல்ல அந்த பிரசாத்தை சாப்பிடுற முத. தொட்டு கும்பிட்டியல. ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டேன் மாமா. என்ன விஷயம்டா? எங்க அப்பா வரும்போது சொன்னார். என்ன சொன்னார்? அதை மட்டும் எடுத்து கொண்டானு. என்னமோ தெரியாம ஒரு தப்பு செஞ்சு விட்டோம். என்ன செஞ்சீங்க? சும்மா ஓங்கணும் பய சீக்கு முட்டை போல திட்டுன்னு செத்துட்டேன். அதான் அந்த ரூபால வச்சுச்சு. எப்பா பிகே அந்த அம்மாட்ட போய் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வா, டான்சர் கம்மியா இருக்குது. ஆயா அப்படியே எல்லாம் எந்திரிச்சு வந்து கடைசியாக நெத்தி காசு வைக்கணும். யாராவது ₹1 ₹2 ₹10 எவ்வளோ இருந்தாலும் கொடுக்கலாம். யார் வச்சிருக்கா? நீங்க தான் இந்த ஊர்ல கோடீஸ்வரன். நீங்க ஏய், எது காசு கேட்குறேன்? நாங்க லட்சாதிபதி கோடீஸ்வரன். சில்லற இல்லப்பா ₹1 பணக்காரன். கட்டா இருக்குது காசு. ஆனா சில்லற பையன்கிட்ட சில்லற இல்லங்கிறது இங்கதான்டா. சோத்துக்கு சுப்பிரமணியப்பா வீட்டில் இருக்கிறோம். யாராவது ₹1 காசு கொடுங்க. யாராவது கொடுங்க, ₹1 கொடுங்க. ஒரு காசு யாராவது ₹1 கொடுங்க. வீடியோ தான் எடுத்துக்காங்களா, போட்டோ எடுக்காங்களா? காணி காசு இது கொல்லி காசு யார் வேணாலும் கொடுக்கலாம். சில்லறை எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அக்கா கப்பு பர்ஸ் எடுக்குறா. டே ₹500 எடுக்க போற அக்கா. அத்தி ஓன்ட்ட வாங்கினா 1 மணி நேரம் பேசுவியே. ₹500. டே வருதுடா கார்த்தி, வாங்கிடா செலவுக்காக. எடுக்கலன்னா அந்த சங்கிலியை தான் கழட்டுக்கா. ரொம்ப நேரமா கண்ணை கூசு. ஏதாவது கொண்டு வாங்கக்கா. 2-3 சங்கிலி கண்ணா கூசிடுது அப்படியே. கொண்டாங்கம்மா. என்னம்மா யாராவது காசு கொடுங்கப்பா ₹1. அக்கா சில்லறை இல்லாட்டியும் பரவாயில்ல, ₹500 இருந்தாலும் எடுத்துருவா. நாங்க சில்லறை முடிச்சுக்கிறோம். ஏய் ஏண்டா உங்களை பார்த்தா பிச்சை எடுக்கிற மாதிரி தானே. இங்க வாடா. ஏய் வாடா. லட்சாதிபதி நான் என்னடா பாவி பிள்ளைகளே. கரெக்டா அந்த அக்கா ₹1 தான் கொடுக்குது. ஏலே நம்மள்ட்ட காசா இல்ல. நம்ம இருவாரேன் என்னை பாராட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக ₹20 அன்பளிப்பு கொடுத்ததற்காக. அது நெத்தி காசுடா. நெத்தி காசா? விடியா செத்த காசை கொண்டுட்டா போறேன். சாமி பெற சொல்லியே கரிச்சோர் நம்ம தான் நிற்கி. செத்தவனை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்த இந்த சத்த நேரத்தில் குத்துக்கள் மாதிரி எந்திரிச்சு உட்காந்துரியா பையன் சொல்லி அரண்டு ஓடிடாதீங்க. பரவாயில்ல பெரிய அண்ணா பையா. ஏண்டா டேய் இந்த காசா இல்லாம இருக்குது. டேய் இந்த காசு யாரு கொடுத்தானு கேளுடா. இந்த காசு யாரு கொடுத்தா? அந்த அக்கா கொடுத்து. அண்ணே கொடுத்தாரு. அண்ணன் வெள்ளை சட்டை அண்ணன். அண்ணே பேரு கேளு. அண்ணே இந்த பயல கொளுத்தன தீப்பெட்டி இருந்தா உன்னே மண்ணெண்ண இருக்கா? யாராவது தீப்பெட்டி இருந்தா கொடுங்கப்பா. யாரும் பீடி குடிக்கிற ஆளு இருந்தா. டேய் டயர் இருந்தா வாங்கடா. நீ என்ன டீசல் எடுத்து காட்டுற? சரி மிச்ச காசு நமக்கு செலவு காச்சு. அண்ணே வைனே இந்த ₹1 மட்டும் வச்சு என்ன பண்ண போறேன்? அது சைடிஷுக்கு ஊரியா வாங்க ஆகுமியா? வை கீழே வை. தீப்பெட்டி இருக்கா? தீப்பெட்டி இல்லையா? ஐயா எப்பா அண்ணன் தீப்பெட்டி வச்சிருக்காரா பெரிய அண்ணன்? அக்கா யாரும் தீப்பெட்டி வச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்ட கேட்குறேண்ணா. அக்கா பார்த்து தீப்பெட்டி கேட்குறீங்க. யார் தீப்பெட்டி வச்சிருக்கியா? அப்போ போக ஒரு ஆள் யாரும் இல்லையா? டே அக்கா தாண்டா அடுவு போத்துக்கு தீப்பெட்டி வச்சிருக்கா கேள்றா. இந்த வருது இருக்காப்பா. நீ அங்கேருந்து இங்கே எந்திரிச்சு உட்கார வந்தாளா? பத்தை நீ குடிக்குதான் பாரு. எத்தனை பேர்த்து பார்த்த கொளுத்து எத்தனை குடும்பத்தை கொளுத்திருப்பியோ. ஆமா நீ தானே. நம்ம கம்பெனி நான் படித்தேன். ஏன்னா பிடிக்க மாட்டேங்குது. நீ குளிக்காம வந்துருப்பா. குடிங்க பத்த வைக்கிற முகரே பார்த்து வாங்கிட்டு நான் எப்படி ஸ்டைலாக பத்த வைக்கிற மட்டும் பாருங்க. என்னடா அது? மனசுல சூரிய பேரழகன் நினப்பு. என் தங்கச்சியை கூட்டி போனவனுக்கு இப்படித்தான் மரியாதை செய்யணும்.
உலகத்திலே தீப்பெட்டி வெடிக்கிறது இவன் ஒருத்தனுக்கு தான். ஏடா, ஏடா டேய், இப்ப நீ கொளுத்துனா அங்க பிடிச்சுக்கும்டா. நீ கொளுத்தினா ஓன் 3ல பிடிச்சிக்கும்டா. ஏய் ஏண்டா வரும்போது குளிச்சுட்டு வந்தியாடா? அட பிடிச்சிருச்சுன்னு சந்தோஷத்துல கத்துனே அணைஞ்சு வச்சியா? ஏலே ஆ. நம்ம கொளுத்தி பிடிக்கல. ம் தங்கச்சி மேலே உசுரா இருப்பேன். இரு ஆ? நம்ம சங்கத்திலே முக்கியமான கை ஒன்று இருக்கு. என்ன? அது கொளுத்துனா கப்புன்னு எரியும். பிகே பிகே எனக்கு தான் முன்னாடி ஐயா. தெரியுமே. என் மைண்ட் வாஷ் தான் அவன் பேசுறேன். எரியோட்டில் ஒரு குடும்பத்தை கொளுத்திட்ட. ஏய், அந்த சங்கம் ஏலத்துக்கு போயிருச்சு, நீ கொளுத்தி விட்டது. கொளுத்து வே ஒருத்தே இருறா. குளிக்கல முண்டை சட்டையில தான் சென்ட் இப்படி அடிச்சிருக்கியா? பிடிக்கும் பிக்கே ஓகே. நடிகர் காசெல்லாம் தின்னா பிடிக்கும். ஏய் நம்ம தங்கச்சி மேலே உசுரா இருப்பேன். ஐயா பக்கமெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. எங்க அண்ணன் மூத்த அண்ணன் ஏய், வருது. தங்கச்சியை கூப்பிடுறேன். ஓ கூட்டியா தங்கச்சி தங்கச்சி. ஓ தங்கச்சியோ தங்கச்சி வாடா வாடா வாடா. எதுக்கு கூப்பிட்டான் தெரியுமா? நல்லா புதிய மாடு மாதிரி. வெள்ளைச்சாயம் பையன் இருந்தாலும் வெள்ளைச்சாயம் பையன் அவனை லேசா ஒரு தட்டு தட்டுனான். லேசா ஒரு தட்டு பொசுக்குன்னு போயிட்டேன். உசுக்குன்னு போயிட்டானா? லேசா அடிச்சு விட்டோம். அடிக்கிறது பாவம் இல்லையா? யார் பாவான்? தவறு செய்யாதவங்களை அடிக்கிறது பாவம் யார் இல்லையா? பாவான்? நம்மெல்லாம் யாரு? அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி. சீக்கிரம் பேசி முடிவுக்காங்கடா. குளிர்ல சட்டை இல்லாம நிக்க முடியல. அண்ணன் தங்கச்சின்னு சொல்ல அண்ணன். அவர் அக்காவா? எனக்கு அண்ணன். எல்லாத்துக்கும் மூத்தவர் அண்ணன். அவரை போய் தங்கச்சின்னா சண்டைக்கு வர மாட்டாங்க. வாய் எவ்வளவு பேசுது? சம்பளம் வேணுமா நாமடா? போடுறா. டேய், அது அது உனக்கு தங்கச்சி கூட்டி போயிருக்குதே அடிக்கிறது இல்லையா? அது உனக்கு தங்கச்சி வேணும்டா. ஏன்டா அத்தனை யூரியாலாம் போட்டு வளர்த்தேன்னு சொன்னீங்களடா? அத்தியம் பாரு எப்படி இருக்கு அந்த உருளாக்க நன்றி மாதிரி. கடலாம் ஓடி போயிட்டால. போடுறா ஓம் கஞ்சி போடுகிறேன். எத்துட்டாம தங்கச்சி அடுத்தவனோட ஓடி போகுது பார்த்து சிரிக்கிறாங்க. நாங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறேன்? சொல்றா காலில் விழுறாளாம். இங்க வா. என்ன காலம்? அண்ணே அண்ணே அவசரப்பட. நீ ரொம்ப கோவக்கார ஆளு. இங்க இரு. இரா 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 இரா. இது வந்து ரொம்ப முக்கியமான சோகசின். நல்லா நீ அலுவலகே காலைல காசு வாங்குறது இருக்கு. ஆனா நீ ஐயனார் ஹோட்டல்ல உட்காந்து சோறு திங்கிற மாதிரி, ஹோட்டல்ல சோறு திங்கிற மாதிரி, ஹோட்டல்ல புரோட்டா திங்கிற பொம்பளை மாதிரி உட்காந்து சிரிச்சுட்டு அழுதினா எப்படி இவங்களுக்கு அழுவ வரும்? என்னடி பாவம்? எதுக்கு நீ புருஷன் அலையிற? நான் எதுக்கு இருக்கிறேன்? நீ அண்ணன் வேணும்டா. நான் புருஷன் பார்த்து கட்டி வைப்பேன்னு சொல்ல வந்தியா? கை இறங்கி வரும் போடா அவ்வளோ அடிச்சா. போடு போடு போடு. என்ன தெரியாம செஞ்சியா நீ? நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கும்போது அடுத்த என்னடி காலில் உள்ள என்னடி களி மேடைய பொத்துருவா அவளோட கீழே விழுந்து என்ன சொன்ன உன் தங்கச்சிக்கு? வா. இவனை கொளுத்திட்டு எங்க போறால நீ வர்ற? ஏய் சும்மா கால விடுங்க ஓடி மொத்தல கொண்டு விடு. என்ன கும்பிடுறேன்? ஐயோ போட்டாச்சுல. ஏண்டா இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. அதே சனி போன தொணப்புன நம்மளை கொண்டு போயிரும் போலயே. என்னடா பண்றீங்க? போடு வாயிலே போடு. மரியாதையா பாரு. கொழுத்துக்கு ஊடி பிரியவனே முட்டாப்பல பார்த்து போடுறா. கையோட வந்துட போது விக்கு. நான் ஒரு பாவம் பண்ணல. இந்த ஒரு பாவம் பண்ணதுக்காண்டி என்னை போட்டு நீ பண்ண பாவத்துல அவன் போய் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனிதாபம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. ஈவது இறக்கம் இல்லையா? அப்படி அண்ணே இவனை கொளுத்திட்டு போறால வர்ற. என்ன நொண்ண எப்ப அண்ணன் நம்ம உடம்புல தாங்காதா பாயிலா?
நல்லா காலையில படம் ஓட்டுறாங்கடா. கொளுத்தி வச்சுட்டு உலகம் வந்து சேரு. உடனே போய் ஏய், உடனே போய் உனக்கு மிருதங்காரனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீதான் இருக்கிற மாப்பிள்ளையிலே கொஞ்சம் அழகா இருக்கிற. சரி விடு, பெட்டிக்காரன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். போட்டு வாட்டி சப்பன ஏய் செத்தே மாதிரி நாட்டுறான்னு ஒருத்தன் இரும்புறான் பாடுறா படுத்துக்கிட்டு. அவன் செத்து போயிட்டான்டா பாவி பேட. பாவிகளா, ஏ கார்த்தி, 7 பேர் அண்ணன் இருந்து ஒரு தங்கச்சி இந்த பாடா படுத்துறீங்களே. உலகத்துல இல்லாததான் ஆசைப்பட்டுட்டேன்னா நான் என்ன அப்படி பாவம் பண்ணிட்டேன்? ஒருத்தரை காதலிக்கிறது தப்பா? ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? இது ஒரு தப்புன்னு நீ போட்டுப்படி அடிக்கிறீங்களா? தங்கச்சி தப்பு கிடையாது. அண்ணன் எதை சொல்ற? சீக்கிரம் கொளுத்திட்டு வா. சரணா ஸ்டோர்ஸ்ல போய் உனக்கு பூஜா சவுளி எடுக்க போறோம். சவரன் வேற நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் இன்னைக்கு 2 கிராம் வாங்கணும். இப்பதே அண்ணன் முடிச்சிருக்காரு. இந்த நாடகத்தோட கதை ஆசிரியர் யாருன்னு தெரியல. ஆனா நீ நல்லா சொல்ற கதை எங்களுக்கு மேல. இதை நான் சொல்லணும், காலையில் நீ ஊர்ல கட்டி வச்சு உரிக்கணும். அது என்னைக்கே நடந்தது, கதையை தான் நாங்கள் நடிக்கிறோம். ஆமாம், அதனால எரிச்சிருவாங்க. எல்லாரும் இருந்தீங்கன்னா காலைல சோறு போடுவோம், சாப்பிட்டு போங்க. நான் கருமாதிக்கா சோறு போடுவீங்க அண்ணா. இருன்னு அவராவே எந்திரிச்சு வந்துடுவாப்ல. அண்ணா சீக்கிரம் வர வேண்டும் சொல்லிட்டு வரீங்க. திரும்பி நான் வருவேன். நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அண்ணா, வர மாட்டேன். இந்த உயிர் உங்களை வீட்டு வந்து இவருக்கு உயிர் பிரிஞ்சிடும் அண்ணா, வர மாட்டேன் அண்ணா. ஒரு தங்கச்சி இந்த பாடுபடுத்துறீங்களா, வாழ விட மாட்டேங்கிறீங்களா அண்ணே? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? கண்கள் காணும் கனவிலே உன்முகம் தெரியும். கண்கள் காணும் கனவிலே உன்முகம் தெரியும். காட்டில் ஆடும் ரோஜா சிவந்தே கிடக்கும். கண்கள் காணும் கனவிலே உன்முகம் தெரியும். காட்டில் ஆடும் ரோஜா சிவந்தே இருக்கும். ஆயிருந்தால் உன்னை நினைக்கும். அன்பு கொண்டமாயிருந்தாள் உள்ளே அழைக்கும். ஒருவரே நிம்மதி என்னிடமில்லை. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? பொட்டுமில்லை உலகத்திலே சிங்காரமில்லை. பூவிமில்லை பொட்டுமில்லை புன்னகை இல்லை. நீ இல்லாத உலகத்தில் சிங்காரம் இல்லை. பொட்டுமில்லை புன்னகை இல்லை. நீ இல்லாத உலகத்திலே சிங்காரமில்லை. வாழ்வில்லை வைபோகமில்லை. வாழ்வில்லை வளமுமில்லை வைபோகமில்லை. வாழ்க்கையில் நிம்மதி என்னிடமில்லை. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமா? இருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? சாமி, தாயை இழந்து தந்தையை இழந்து வெள்ளாமையிலே கைதின்னு வந்தீங்களா சாமி? என்னை நம்பி வந்ததுக்கு இப்படி உயிரை விட்டுட்டீங்களா சாமி? என்னை நம்பி வந்ததுக்கு எங்க அண்ணன் மாதிரி 7
படியா நிலமலையா நிலமலையா நேரமெல்லாம் படியா சங்குநாடா வெள்ளை மாவு லட்சமைக்கு 3:45 நாளில் செவ்வாய் மருந்து கொள்ள சொல்ல வேண்டேன். ஆனால் வெள்ளச்சாமியோ கல்லுகுடிக்கு அடிமை காரணத்தினால் அந்த செவ்வாய் வெளிவரப்படுது. வெள்ளையமாடு அண்ணமாறு 7 பேரும் வெள்ளச்சாமியை கடந்தமா வெட்டி விட்டார்கள். இருந்தாலும் தான் செய்த சத்தியத்தினால் வாழ்ந்தா உன்னோடு செத்தா உன்னோடு சத்தியம் செய்த காரணத்தினால் வெள்ளைமாலும் வெள்ளச்சாமியோட உடனே விட்டாள். அண்ணன் விட்டால் இந்த உலகத்திலே பேயாக பிசாசலைவார்கள். அன்னவரை மீண்டும் பேய் தெய்வ பிறக்க வைக்க போகிறேன். வெள்ளைமலச்சாமி எழுந்து போருங்கள். வெள்ளைமலச்சாமி, நீங்கள் எப்படியெல்லாம் வாழ நினைத்தீர்களோ அப்படியெல்லாம் வாழலாம். ஆனால் கழுத்திலே மாங்கல்யாக கண்ணி பண்ணுவது வெள்ளைமலச்சாமி ஆடலாம் பாடலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு திருமணாரோடனே அந்த பெண்ணை விட்டு விலக வேண்டும். தங்களுக்கு பிடித்த பொண்பில் கேட்டால் அந்த வீட்டாளர்கள் வாங்கி கொடுப்பார்கள். அதை ஏற்றுக்கொண்டு ஆலவரத்திலேயோ புளிய மரத்திலேயோ அறையப்பட்டாலும் வெள்ளைமலச்சாமி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி எங்குவெல்லாம் செல்லாம். ஆனால் மாலை 6 மணி நாள் என்னுடைய வினது பார்த்தது சரணாட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு வெள்ளைமலச்சாமி பிடித்த குடும்பத்திலே இந்த பாண்டிமையாவட்ட குடியிருந்து காப்பேன். அது மட்டுமில்லாமல் அன்னவருக்கு பெண் குழந்தை மெதுவிட்டால் பாண்டிமால் என்றும் ஆழ்ந்து வாழ்ந்து வந்துவிட்டால் பாண்டி செல்வன் வேணாம சூட்டுவார்கள். அந்த புகழ் வாழ்வு என்று வாழ்த்துவேன். இன்னைக்கு பாருங்க, பாண்டி கோயில் போனீங்கன்னா வெள்ளை மாவள்ளச்சாமி வெட்டி போட்ட முண்டை கிடக்கும். பாண்டி முனிக்கு முன்னால தம்பியாப்பட்டோ சமயகருப்பர். ஏன்னா பாண்டி முனிக்கு காவி என்னன்னா, பாண்டி முனி காவி வந்து ஒரு எலுமிச்சங்கனையும் சுருட்டு தான் காவி. ஏன்னா பாண்டி முனீஸ்வரர் வந்து ஒரு சைவம். ஆனால் இன்னைக்கு பாண்டி கோயில் வந்து 1000 குட்டி காய் கொடுக்காங்கன்னா யாருக்குன்னா அவருக்கு முன்னால் இருக்கிறாரு தம்பி சமயகருப்பர். அவருக்கு துணையாக இருக்கவர் சமயகருப்பர். அவருக்கு 1000 குட்டி காவி. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுகளாம் பாண்டி கோயில் கிடாவட்ட போகிற பாண்டி கோயில் கிடாவட்ட போகிறாங்க. பாண்டி கோயிலுக்கு பாண்டியாப்பட்டவர் சைவம் உள்ளவர் தான். அவருக்கு எலுமிச்சங்கனியும் சுருட்டு மட்டும்தான் காவி. அப்படிப்பட்ட தெய்வம் தான் வெள்ளை மாவள்ளச்சாமி மதுரை பாண்டிமணி புகழ். இதுவரைக்கும் என்றைக்கும் வெள்ளை மாவள்ளச்சாமி புகழ் அழியாது, இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் இதுவரை இந்த மதுரை பாண்டி சொல்லக்கூடிய வெள்ளை மாவள்ளச்சாமி நாடகத்தை கண்டுகளித்த இவர்களுக்கும் சுற்றுவட்டாரங்களுக்கும் நாடக கலாசியவங்களுக்கும் எங்களது சபாவும் எங்களது நாடக அமைப்பாளர் ஆட்டோ ராஜசேகர் அண்ணா அவர்கள் கலைகள் சபாவும் தமிழ்நாடு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தி சபாவும் மணப்பாறை நாடக சங்கத்தி சபாவும் கோயில்பட்டி நாடக சங்கத்தி சபாவும் மனமாந்து கொண்டு இந்த நாடகத்தை வைத்த குடும்பத்தார்கள் அந்த பாண்டிமுனி வீச்சுவாதர்கள் போல் அந்த குடும்பம் எல்லாம் பட்டி விலகி பால்பண பொங்கி எங்கு போனால் தங்கமாதரவை சொல்லு எங்களை வரம் கொடுப்பது மதுரை பாண்டிமணியும் வெள்ளை மாவள்ளச்சாமி அருளாலும் நம்மையிலே வரக்கூடிய முனீஸ்வரர் கருப்பசாமி மாரியம்மன் அருளாலே அந்த குடும்பம் எல்லாம் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழும்னு சொல்லி வாழ்த்துகிறோம். எங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக ஒளியாக செய்த ஸ்ரீ ஐயனார் ஆடியோ அதில் ஒருமையாகவும் அதில் பணிபுரியும் அன்பு உள்ளவர்களுக்கு விகலசபாவும் எங்களுடைய கலைக்குழு சபா மனமாது கொண்டு இந்த நாடகத்தை தமிழகம் எங்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய அன்பு உள்ளங்களை தமிழ் எட்டோர்கள் யூடியூப்புகள் செய்யக்கூடிய மேடை நாடகம் அருமை அண்ணன் மாசான அண்ணன் அவர்களுக்கு எங்களது சபாவும் நம்ம பொழுது ஊர் உலகத்தப்பட்டி ஊர் சார்பாகவும் எங்களது இசைக்குழு சபாவும் மனமார்ந்த நன்றி செய்து கொண்டு அலைகடல் ஒரு நாளும் வற்றாத உலகினிலே ஆதவன் ஒரு நாளும் மறையாதே தங்கத்தின் நிறமென்றும் மாறாதே 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 பசும்பொன் சிங்கத்தின் பெயர் என்றும் பசும்பொன் தந்த திலகமடா தம்பி பாரு போற்றும் தலைவரடா பசும்பொன் கண்ட திலகமடா தம்பி பாரு போற்றும் தலைவரடா உக்கிரபாண்டிய புதல்வரடா உக்கிரபாண்டிய புதல்வரடா இந்த உலகம் போற்றுகின்ற தெய்வமடா பசும்பொன் தந்த திலகமடா தம்பி பாரு
தெய்வம் தானடா பசும்பொன் கண்டே திலகமடா தம்பி ஆரோ போற்றும் தலைவரடா ஊர் குளத்தான் பட்டியிலே பாடியில்ல பாடலடா இந்த ஊர் குளத்தான் பட்டியிலே பாடியில்ல பாடலடா பசுபொன் கண்டே ஜோதியடா பசுபொன் கண்டே ஜோதியடா அவர்தான் உக்குளத்தோ தெய்வமடா எங்கள் தெய்வீக திருமகன் தேவரடா பசும்பொன் கண்டே திலகமடா தம்பி ஆரூர் போற்றும் தலைவரடா உத்தமராம் தேவரடா இந்த உலகம் போற்றுகின்ற தங்கமடா பசும்பொன் கண்டே திலகமடா நன்றி நன்றி நாடு ஜெயிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு ஜெயிக்க வேணும் ஞான தங்கமே கமல வேணும் பட்டி பெருக வேணும் பால் பாட உங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும் புத்தி பெருக வேணும் ஞான தங்கமே குருவெல்லாம் வாழ வேணும் பகவானே சுடடு மட்ட பாதார பிந்தமுடன் ஸ்ரீராம ரூபமுடன் காதீர நடன தியாக ராஜாதி ராஜமுடனே தியாகராஜாதி ராஜமுடன் ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய சுப மங்களம் நித்திய சுபமங்கலம் டிடி சங்கரதா சுவாமி நாமம் வாழ்க வாழ்கவே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமரன் நிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி நாதன் வாழ்க நமச்சிவாய வாழ்க வாழ்க ஹலோ, இந்த நாடகத்தை சிறப்பான முறையிலே நடத்தி கொடுத்த இயலிசை நாடகர் அனைவருக்கும், நமது ஐஎன்ஆர் சவுண்ட் சர்வீஸ் அருமை தம்பி கார்த்திக் அவர்களுக்கும், நாடக அமைப்பாளர் ஆட்டோ ராஜசேகரன் அவர்களுக்கும், உபயதாரர் தங்கம் ஜோதி அவர்கள் குடும்பத்திற்கும் கிராமத்தின் சார்பிலே கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.